Daily. Taste the Daily. உங்க டாக்டர் அஞ்சலியோட சேர்ந்துகிட்டு ஏதோ தில்லு முள்ளு பண்றாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. சும்மா நடிக்காத. எதுவும் தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு டாக்டர் கிட்ட அஞ்சலி குடிச்சது என்ன விஷயம் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ நீ அந்த மொழி முடிச்ச? இதோ பார் தம்பி, டாக்டர் அஞ்சலி விஷயத்துல பொய் சொல்றாருன்னு எங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அது என்னன்னு நீ சொன்னன்னு வையே, உன்னை விட்டுருவோம். இல்லன்னு வையே. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? டாக்டர் எந்த பொய்யும் சொல்லல. அஞ்சலி பாய்சன் குடிச்சிருக்காங்க, அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்திருக்காரு. இதான் நடந்துச்சு. என்ன அவுத்து விடுங்க, நான் போகணும். சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். டேய், உனக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறோம்னு நினைப்பா. இப்ப நீ உண்மையை சொல்லல, இதே இடத்துல சோறு தண்ணி இல்லாம சாக வேண்டியதுதான். ஏய், என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? டாக்டர் உன்கிட்ட தனியா கூப்பிட்டு அஞ்சலி விஷயம் எதுவும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல, அது என்னன்னு சொல்லு. சொல்லுடா. சொல்றா, சொல்லு. முடியல முடியல. தண்ணி தண்ணி. உண்மைய சொன்னாதான் தண்ணி உனக்கு. இங்க பாரு, நடந்தது என்னன்னு சொல்லிட்டீனா விஷயம் எங்களோட போயிடும். இல்லன்னு வையே, நாங்க போலீஸ்க்கு போயிடுவோம். அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவ. மெடிக்கல் அஃபென்ஸ்க்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியும்ல? லைஃப் லாங் நீ கம்பி தான் எண்ணணும். என்ன என்றியா? சொல்லு. இவன் ஒத்து வர மாட்டான். என் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட சொல்லி உனக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நீ உண்மையை கக்குவ. சார் 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 வேணாம் சார். சார் வேணாம் சார். அப்போ உண்மையை சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல ஏசிபிக்கு போன் பண்ணட்டுமா? சார் 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 வேணாம் சார், சொல்லிடுறேன் சார். இலக்க. ஏய், இப்ப சொல்ற, அஞ்சலி குடிச்சது எந்த வகையான பாய்சன்? அஞ்சலி பாய்சனே குடிக்கல சார். என்ன சொல்ற? ஆமா மேடம், அவங்க குடிச்சது வெறும் சத்து டானிக் தான். பாத்தீங்களா கௌதம்? டேய், நிஜமா தான் சொல்றியா? ஆமா சார். நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு கௌதம். டேய், அஞ்சலி ஏன்டா அப்படி பண்ணா? அதுக்கு ஏன் டாக்டரும் உடந்தையா இருந்து விஷயத்தை மறைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி நடிச்சாரு? சொல்லுடா, இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கு? மேடம், எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது மேடம். ஆனா யாரோ ஒரு லேடி சொல்லிதான் டாக்டர் இதெல்லாம் செஞ்சாரு. லேடியா? யாரா அது? தெரியல சார். அந்த லேடி தான் டாக்டருக்கு போன் பண்ணி ஒருத்தர் மூலமா டாக்டருக்கு பணம் கொடுத்து விட்டு அஞ்சலி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண மாதிரி செட்டப் பண்ண சொன்னாங்க. கௌதம், என்ன கௌதம் இது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கும் போல இருக்கு. டேய், இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு அந்த லேடி யாருன்னு தெரியாம இருக்காது. மறைக்காம ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார், சத்தியமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். வாங்கின பணத்துக்கு டாக்டரும் அஞ்சலி பாய்சன் குடிச்ச மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டு உனக்கும் பணம் தரேன், லேப்ல பேசி பிளட்ல பாய்சன் கலந்துருக்கதா ரிப்போர்ட் மட்டும் வாங்கி கொடுன்னு சொன்னார் சார். நானும் அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன் சார். அஞ்சலிக்கு ஏறிட்டு இருக்கிற ட்ரிப்ஸ் வெறும் குளுக்கோஸ் தான் சார். அவங்க சாப்பிடுற மாத்திரை சாதாரண விட்டமின் மாத்திரை தான் சார். அவங்க சும்மா பாய்சன் குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க சார். அஞ்சலிக்கு என்னதான் நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அவன் புத்தியா மாற மாட்டேங்குது. எப்படி நம்மளை ஏமாத்திருக்கா பத்தியாவ? நம்ம முன்னாடி திருந்துற மாதிரி நடிச்சிட்டு எவ்வளவு பெரிய போர்ஜரி வேலைய பண்ணிருக்காவ. அந்த அஞ்சலி நல்லவளா மாறிட்டான்னு நம்பி அவளை ஏத்துக்க சொல்லி அத்தைக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் சண்டெல்லாம் போட்டோமே. இது மட்டும் நமக்கு தெரியலன்னா இன்னும் அவன் நம்மளை எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்திருப்பாளோ. டேய், அஞ்சலி எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். டாக்டர் சொன்ன வேலையை செஞ்சு பணத்தை வாங்கிக்கிட்டேன் சார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். இல்லங்க, வீடியோ கட் பண்ணு. ஏண்டா பொறுக்கே, மருத்துவ சேவைங்கிறது எவ்வளவு புனிதமான விஷயம். அத போய் வெறும் காசுக்காக அசிங்கப்படுத்துறீங்களே. அப்ப காசு கொடுத்தா நல்லா இருக்கிற பேஷண்ட கூட கொல்லுவீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களால சின்சியரானவங்க பேரும் கெட்டு போகுது.
சாவுடா. கௌதம் 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 விடுங்க கௌதம் 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 விடுங்க. தண்ணி தண்ணி. ஆகாட்டு. என்ன தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு? மயக்க மருந்து அப்படிதான் இருக்கும். மயக்க மருந்தா? ஆமா. இப்ப நீ விட்டா என்ன பண்ணுவ? நேரா ஓடி போய் அந்த டாக்டரை உஷார் பண்ணுவ. அப்புறம் அந்த அஞ்சலி எஸ்கேப் ஆயிடுவா. நாங்க எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த மயக்க மருந்து. ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். சார், என்ன விட்டுருங்க. அஞ்சலியும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண உங்க டாக்டரும் கையும் களவுமா மாட்டட்டும். அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுறோம், சரியா? சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். இல்லக்க, இவ பேசுனதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல? ரெக்கார்ட் ஆயிடுச்சு கௌதம். இப்ப அடுத்து என்ன பண்றது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே போய் அந்த அஞ்சலி நாள் அற விட்டு ஏன்டி இப்படி பண்ணுன்னு கேட்கணும் போல இருக்கு. ஏய், அவசரப்படாத. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். நாளைக்கு நம்ம கொடுத்த லேப் ரிப்போர்ட் வரட்டும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை போய் பார்ப்போம். அது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உண்மை நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே வேணாம், சரியா? சரி, இந்த வார்ட் பாய் என்ன பண்றது கௌதம்? நான் இவனை கொண்டு போய் நம்ம ஆபீஸ் குடோன்ல மறைச்சு வச்சுட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. சரி கௌதம், ஜாக்கிரதை. இலக்கியா ஒரு நிமிஷம். இங்க நடந்த எந்த விஷயத்தையுமே கார்த்திக் ஜானு கிட்ட போய் சொல்லிராத. அவங்க பதட்டமாயிடுவாங்க. ஓகே கௌதம். பாரு, டாக்டர் தான் ஃபோன் பண்றாரு. இது வரைக்கும் ஒரு 10 மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம அவர்கிட்ட விசாரிச்சதுல அவர் பதட்டம் ஆயிட்டாரு. இப்ப இவனையும் காணும்னதும் இன்னும் டென்ஷன் கூடி இருக்கணும். அதுக்குதான் இவனை அலர்ட் பண்றதுக்காக போன் அடிக்கிறாரு. விடு, நாளைக்கு இருக்கு அவங்களுக்கு. சரி, நீ கிளம்பு. நான் இவனை செட்டில் பண்ணிட்டு வரேன். சரி கௌதம். Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.